guys, Flipkartல இருந்து ரீசெண்டா 2 வெரைட்டில வீட் பாஸ்தா ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் போட்ட 8 to 10 டேஸ்க்குள்ள எனக்கு பார்சல் டெலிவரி ஆயிடுச்சு. பார்சல்குள்ள எவ்வளவு வெரைட்டிஸ் பாஸ்தா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டிக்கர்ஸும் வச்சிருந்தாங்க. நம்ம அழகா பாக்ஸ்ல ஸ்டிக் பண்ணிக்கலாம் வேணும்னா. ரிங்காட்டோனி அண்ட் ஃபர்ஃபலே வெரைட்டில தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு டிஸ்கவுண்ட் போக 200 பிரைஸ் தான் வந்துச்சு. பட் ரெண்டுத்துக்குமே வெயிட் கிராம்ஸ் டிஃபர் ஆகும். ரிங்காட்டோனி 200 கிராம்ஸ், ஃபர்ஃபலே வந்து 500 கிராம்ஸ். ப்ராடக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். இன்ஸ்டால இருந்து பாக்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. டைரக்டா லிங்க் டிஎம் பண்றேன். நான் அன்னைய டின்னருக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணிடலான்ற ஒரு பிளான்ல இருந்தேன். அம்மா ஒண்ணே எனக்கு நார்மலா ரெட் சாஸ்லயே பண்ணி கொடுத்துரு, ஒயிட் சாஸ் வேணாம்னுட்டாங்க. அவங்க அப்படி சொன்னதுனால அன்னைய டின்னருக்கு எனக்கு ரெட்டிப் வேலையா போச்சு. எனக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் அவங்களுக்கும் அப்பாவுக்கும் ரெட் சாஸ் பாஸ்தாவும் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்களுக்கு ஸ்பைஸும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதனால பாஸ்தா கூட 2 தக்காளியை வேக வச்சு அரைச்சிட்டு அதுல கொஞ்சம் மசாலாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்பைசியா வேணும்னா தக்காளி கூட 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணி வேக வச்சு அதை அரைச்சா இன்னும் ஸ்பைசியா இருக்கும். அன்னைக்கு அப்படி இப்படின்னு பேசி டின்னர் ஸ்டார்ட் பண்ணவே 9:30க்கு மேல ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் அப்பா வேற எப்படி வேணாலும் செய்யுங்க, எனக்கு 2 முட்டையை மட்டும் உடச்சு ஊத்திருங்க அப்படின்ட்டாரு. ஆல்ரெடி முட்டை போட்டு பண்ற ஐடியால தான் இருந்தது. நான் ஒயிட் சாஸ் பண்றேன்றதுனால முன்னாடி ஸ்கிராம்பிள் பண்ணி எனக்கு ரவுண்ட் எடுத்து வச்சாச்சு. அன்னைக்கு அப்பா வேற எதர்ச்சியா சிக்கன் பக்கோடா வர வேண்டிட்டு வந்தாங்க. அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. ஒயிட் சாஸ்ல முட்டையும் வெஜ்ஜஸ்ல கேப்சிகம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்டே 2த்தையும் சாட்டே பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். நார்மலா எப்பயும் போல பண்ற மாதிரி தான் பண்ணேன். ஒரு வானல்ல எண்ணெய் ஊத்தி ஆனியன் வதக்கினதுக்கு அப்புறம் வெஜ்ஜஸ் எல்லாம் போட்டு அந்த சாஸையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இந்த அம்மா எல்லாம் கிச்சனுக்கு வந்தா ஒரே நேரத்துல எப்படிதான் ஒரு 2-3 வேலை பண்றாங்கன்னு தெரியல. வெஜ்ஜஸை சாட்டே பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல எக்ஸ்ட்ரா இந்த சாஸ்ல தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வேலையில இந்த சைட் பால் போட்டதை மறந்துட்டேன். அது பொங்கி வழிஞ்சிடுச்சு. கேஸ் அடுப்புல போட்டிருந்தா பொங்குமோ சவுண்ட் கேட்கும், ஆஃப் பண்ணிருப்பேன். இது என்னன்னா ஒரு சவுண்டு கூட இல்ல, அது கொஞ்சம் பொங்கி வெளியே வந்துருச்சுதான். நம்ம ஏதாவது வேலை செய்யும் போது இந்த மாதிரி நடக்கும். இதான் நார்மலான விஷயம் தான். ஓகே, நம்ம அப்படியே பாஸ்தா சைட் வருவோம். வெஜ்ஜஸ் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊத்தி நல்லா கிண்டிட்டு ஸ்கிராம்பிள் பண்ண முட்டையும் சிக்கன் பக்கோடாவும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். முட்டையெல்லாம் ஆட் பண்ணதுனால சாஸ் எல்லாமே அதுவே இழுத்துரும். ஸோ அதனால பாஸ்தா போறதுக்கு முன்னாடி பாஸ்தா வேக வச்ச வாட்டர் ஆட் பண்ணி சாஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் பாஸ்தாவோட இந்த பாஸ்தா வேகிறதுக்கு 12 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி பெப்பர் போட்டு கிண்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணன்றத நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோவே 2 மினிட்ஸ்க்கு மேல போகுது. இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.